படத்தின் தொடக்கத்தில் ஒரு இளம் ரமோனாவின் பண்ணை வீடு உள்ளது. அங்கு அவள் தனது மகள் மற்றும் மகனுடன் வசிக்கிறாள். இந்த நேரத்தில் ரமோனா ஒரு வீடியோவை பார்த்து கொண்டிருந்தாள். அதில் இருந்து ரமோனாவும் அவளுடைய கணவரும் இந்த பண்ணை வீட்டை மிகுந்த அன்புடன் உருவாக்கி அதில் உள்ள அனைத்தையும் நிர்வகித்துள்ளனர் என்பதை நாம் அறிகிறோம். இந்த வீடியோவை பார்த்து ரமோனா வருத்தப்பட்டார். ஏனெனில் அவரது கணவர் ஒரு விபத்தில் இறந்தார். இந்த விபத்தில் ரமோனாவின் கால் கூட போய்விட்டது. இந்த விபத்து ரமோனாவின் மனநிலையை முற்றிலுமாக உடைத்துவிட்டது. அவளால் தனது குடும்பத்தை சரியாக கவனித்துக் கொள்ள முடியவில்லை. இதன் காரணமாக அவளுடைய குடும்பம் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. வீட்டு வேலைகளை கூட தையல்காரர் செய்தார். இது போன்ற போதிலும் இந்த மக்களிடம் ரமோனாவின் நடத்தை மிகவும் கண்டிப்பானது. ரமோனா ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் அவள் ஒரு விஷயத்தை சொல்கிறாள், எனக்கு பலம் கொடுங்கள். அவள் அறையை விட்டு வெளியே வந்ததும் தையல்காரர் பெரும்பாலான வேலைகளை செய்துவிட்டதை அவள் பார்க்கிறாள். ஆனால் வீட்டில் நிறைய விஷயங்கள் முடிந்துவிட்டன. வீட்டில் மின்சாரம் இல்லை. இவை அனைத்தின் போதும் ரமோனா திடீரென்று தன் வீட்டின் முற்றத்தில் யாரோ அமர்ந்திருப்பதை கவனிக்கிறார். கருப்பு துணியால் மூடப்பட்டிருந்த ஒரு பெண்மணி. இதை பார்த்து ரமோனா பயந்து போனாள். தன் 2 குழந்தைகளையும் வீட்டிற்குள் இருக்கச் சொல்லி இங்கே என்ன செய்கிறாள் என்று கேட்கச் சென்றாள். இந்த பெண்ணை பயமுறுத்த என் கணவர் சிறிது நேரத்தில் வருவார் என்றும் கூறுகிறாள். நீ இங்கிருந்து போவது நல்லது. ஆனால் இந்த பெண் இப்படிச் சொல்லி உன் கணவர் இறந்து விட்டார் என்று ரமோனாவை ஆச்சரியப்படுத்துகிறார். அதுவும் ஒரு விபத்தில். இந்த விபத்தில் நீயும் இந்த காலை இழந்து விட்டாய். ரமோனா இப்போது அவரை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாள். அவள் ரமோனாவிடம், ரமோனா, நீ எனக்கு போன் செய்த அந்த நாள் இன்று வந்துவிட்டது. நான் வந்துவிட்டேன். ரமோனாவுக்கு அவளை புரியாத போது அவள் கைகள் முழுவதும் இரத்தத்தை காட்டினாள். ரமோனா இப்போது பயந்து தன் காரை நோக்கிச் செல்கிறாள். அதனால் அவள் தன் காரை இயக்கலாம். குறைந்தபட்சம் தன் தொலைபேசியை சார்ஜ் செய்து இங்குள்ள போலீஸை அழைக்கலாம். ஆனால் இப்போது கார் ஸ்டார்ட் ஆகவில்லை. பயத்தில் ரமோனா வீட்டிற்குள் வருகிறார். அதனால் குழந்தைகள் கருப்பு உடையில் இருக்கும் பெண்ணை பற்றி அவளிடம் கேட்கத் தொடங்குகிறார்கள். குழந்தைகளிடம் எதுவும் சொல்வதற்கு பதிலாக அவள் அவர்களை திட்டி அமைதிப்படுத்துகிறாள். குழந்தைகளின் கேள்விகள் முடிவடையாத போது ரமோனாவின் கோபம் ஒரு எல்லையை எட்டுகிறது. பொருட்களை உடைக்கத் தொடங்குகிறாள். மேலும் தன் குழந்தைகளையும் கத்துகிறாள். அதன் பிறகு அவள் எழுந்து நின்று வீட்டின் அனைத்து ஜன்னல்கள் மற்றும் கதவுகளையும் பூட்டுகிறாள். அதன் பிறகு அவள் அமர்ந்ததும் அவள் காலில் ஏற்பட்ட காயத்தில் வலியை உணர்கிறாள். இங்கே ஒரு தையல் வெளியே வந்திருப்பதை அவள் காண்கிறாள். பெண் தன் வீட்டிற்கு சற்று அருகில் வந்திருப்பதை ரமோனா கவனிக்கிறாள். பார்த்து அவள் தன் நாய் சாவியை வீட்டிற்குள் கொண்டு வந்ததாக நினைக்கிறாள். ஆனால் அவள் வெளியே சென்ற போது அவளுடைய நாயும் அங்கு இல்லை என்பதை கண்டாள். ஆனால் அவள் குழந்தைகளிடம் இதை சொல்லவில்லை. ஆனால் இப்போது இந்த பயம் அவளுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியது. அவள் மீண்டும் ஒருமுறை தையல்காரரை திட்டுகிறாள். அவள் தன் மகளை அறைகிறாள். ஏனென்றால் அவள் மீண்டும் மீண்டும் ஆரை தலைகீழாக எழுதிக் கொண்டிருந்தாள். ரமோனா திடீரென்று தன் தவறை உணர்ந்தாள். அவள் மகளின் பெரிய தவறு அல்ல, அவளை தண்டித்தாள். அதனால்தான் அவள் உடனடியாக தன் மகளை கட்டிப்பிடித்தாள். அவள் கண்ணாடியில் பார்த்தவுடன் விசித்திரமான ஒன்று நடந்தது. அவள் கையில் ஒரு கத்தி இருக்கிறது. அதை அவள் விரைவாக தன் மகளில் குத்தினாள். திடீரென்று அவள் சுயநினைவுக்கு வந்தாள். இந்த நேரத்தில் அவள் மடியில் ஒரு தலையணை இருப்பதைக் கண்டாள். ஆனால் அவள் இந்த தலையணையில் கத்தியை குத்தினாள். இதை அவள் எப்போது எடுத்தாள், யார் அவளை பிடித்தார்கள் என்று எனக்கு நினைவில் இல்லை. தையல்காரர் தனது தாயை பின்னால் பார்க்கும்போது அவர் இன்னும் கவலைப்படுகிறார். தனது அம்மா மனநிலை சரியில்லாதவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே இந்த பிரச்சனையிலிருந்து வெளியேற ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. ரமோனா தனது மகளை அறைக்கு அழைத்துச் சென்றார். அவர் அமைதியாக வீட்டை விட்டு வெளியேறினார். அவர் தனது பக்கத்து பண்ணை வீட்டிற்கு சென்று அங்கிருந்து உதவி பெற விரும்பினார். ஆனால் கார் இதற்கு முன்பு ஸ்டார்ட் ஆகவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு ரமோனாவும் அவரை தேடி இங்கு வருகிறார். அவள் மிகவும் கோபப்படுகிறார். அவள் அவனை வீட்டிற்குள் அழைத்து வந்தாள். ஆனால் இப்போது தையல்காரரும் கோபமாக இருந்தார். ஏனென்றால் அவரது நாய் சார்லி வெளியே இல்லை என்றும் ரமோனா அவரிடமிருந்து எதையோ மறைக்கிறாள் என்றும் அவர் கண்டுபிடித்தார். தையல்காரர் இப்போது தனது தாயிடம் உங்களுக்கு எதுவும் நடக்காது, நான் அதை கையாள்கிறேன் என்று கூறுகிறார். சொல்லி அவர் கோபத்துடன் தனது தந்தையின் பொருட்கள் இருந்த ஒரு அறைக்குச் சென்றார். இங்கே அவர் ஒரு துப்பாக்கியை எடுத்தார். ரமோனா அவரிடம் வந்து சண்டையிட ஆரம்பித்தாள். நீ என்ன செய்கிறாய், அதை உள்ளேயே வை. அவர்களின் வாக்குவாதத்தின் போது வெளியே ஒரு கருப்பு பெண்ணை பார்த்தோம். அவள் அவர்கள் வீட்டிற்கு அருகில் வந்திருந்தாள். இப்போது தையல்காரர் கோபத்தில் துப்பாக்கியுடன் வெளியே சென்று துப்பாக்கியை இந்த கருப்பு பெண்ணிடம் கொடுக்கிறார். அவள் என் வீட்டை விட்டு சீக்கிரம் வெளியேறச் சொல்கிறாள். அந்த பெண் தையல்காரருக்கு பயப்படவில்லை.
ஆனால் அவள் தனது முக்காட்டை எடுத்து இன்று வரை உன் அம்மா உங்களிடம் பொய் சொன்னதாக கூறுகிறாள். அவள் இங்குள்ள தையல்காரரிடம் மிகவும் அதிர்ச்சியூட்டும் உண்மையைச் சொன்னாள். இதை அவன் அம்மாவிடம் போய் கேட்கச் சொன்னாள். தையல்காரர் கோபமடைந்து உள்ளே வந்து என் அப்பா எப்படி இறந்தார் என்று ரமோனாவிடம் கேட்டார். ரமோனா அவரது அணுகுமுறையை பார்த்து பயந்து கதைகளைச் சொல்ல ஆரம்பித்தாள். அன்று இரவு அவரும் டேவிட்டும் ஒரு ஆடம்பரமான உணவகத்திற்கு சென்றபோது ஆனால் ரமோனா இங்கே மகிழ்ச்சியாக இல்லை. பண்ணை வீட்டில் தங்குவது அவளுக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவள் இங்கே நிறைய வேலை செய்ய வேண்டியிருந்தது. இங்கேயும் இருந்தாலும் டேவிட் தனது விருப்பத்திற்கு மாறினார். நகரத்தின் 9 முதல் 4 வேலை, அதன் பிறகு வீட்டின் வாழ்க்கை அவருக்கு சலிப்படைந்தது. இப்போது எல்லோரும் இங்கு வந்திருந்த போது எல்லோரும் இங்கேயே குடியேறினார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் ரமோனா மகிழ்ச்சியாக இல்லை. இப்போது அவளும் இங்கிருந்து வேறு எங்காவது மாற விரும்பினாள். ஆனால் டேவிட் இல்லை என்று கூறுகிறார். ஏனென்றால் இவ்வளவு சீக்கிரம் இடம் மாறிவிடுவதால் எல்லோரும் குடியேறுவது சாத்தியமில்லை. அவர்களுக்குள் நல்ல வாக்குவாதம் ஏற்பட்டு அவர்கள் ஹோட்டலை விட்டு வெளியேறினர். அன்று இரவு ரமோனா காரை ஓட்டி வந்ததாக காட்டப்படுகிறது. அந்த கருப்பு பெண்ணின் நிழலை அவள் அன்று இரவு தன் பின்னால் பார்த்தாள். அதனால் அவள் மனம் உடைந்து விபத்துக்குள்ளானாள். அன்று இரவுதான் காரை ஓட்டி வந்ததாகவும் அதனால்தான் தனக்கு விபத்து ஏற்பட்டதாகவும் குழந்தைகளிடம் பொய் சொன்னாலும் இந்த உண்மையை அறிந்ததும் டெய்லர் மிகவும் வருத்தப்படுகிறார். அவர் மனம் உடைந்து போகிறார். அவருக்கு எதிர்மறை உணர்வுகளும் அதிகமாக தொடங்குகின்றன. வெளியே அமர்ந்திருக்கும் பெண்ணின் தாக்கம் அவர்களின் வீட்டில் அதிகரிக்க தொடங்குகிறது. இந்த நேரத்தில் இந்த பெண்ணின் நிழல் பெரிதாகி வருவதாக எங்களுக்கு காட்டப்பட்டது. இந்த பெண்ணின் நிழலில் இருந்து தப்பிக்க அவர்கள் அனைவரும் அறைக்கு செல்கிறார்கள். ஆனால் அறையிலும் கூட அந்த கருப்பு பெண் ரமோனாவின் சிறிய மகளை அவளுடைய நிழல் போல அவளை நோக்கி இழுக்கிறார். அவர்கள் அவளையும் பிடிக்கிறார்கள். ஆனால் அந்த பெண் வேகமாக இழுக்கப்பட்டார். பின்னர் டெய்லர் விரைவாகச் சென்று அந்த ஜன்னலை மூடுகிறார். அந்த கருப்பு பெண்மணி ரமோனாவின் மகளை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தாள். ஜன்னலை மூடிய பிறகு அவளுடைய சகோதரி வெளியேறுகிறாள். ஆனால் இதற்கு பிறகும் அந்த உயிரினம் அமைதியாக இருக்கவில்லை. அவள் வீட்டின் விளக்குகளை அணைத்து அவர்களின் பொருட்களை கீழே போட்டு அவர்களை பயமுறுத்துகிறாள். பின்னர் அவள் ரமோனாவை வைத்திருக்கிறாள். பேய் பிடித்திருக்கும் போது ரமோனாவும் இந்த உயிரினமும் ஒன்றாக இருப்பது போல் ஒரு காட்சி காட்டப்படுகிறது. அந்த உயிரினம் இப்போது ரமோனாவின் மகளை கட்டிப்பிடித்து மறைந்து விடுகிறது. டெய்லர் தனது கண்களால் அவளை பார்த்து கொண்டே குழப்பமடைந்தார். அவன் இங்கே தனியாக நின்று கொண்டிருந்தான். இந்த உயிரினம் திடீரென்று அவரது தாயையும் சகோதரியையும் காணாமல் போகச் செய்தது. பின்னர் திடீரென்று ரமோனா பின்னால் இருந்து தனது லெட்டரை எடுத்தாள். இப்போது ரமோனாவும் டெய்லரும் சேர்ந்து ரமோனாவின் மகளை தேடத் தொடங்குகிறார்கள். இதைச் செய்து ரமோனா தனது கடந்த காலத்தை காட்டும் ஒரு அறைக்கு செல்கிறார். அதில் அவள் டேவிட்டை பார்த்தாள். டேவிட் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் ரமோனாவிடம், பார், உனக்கு பிடித்த பூக்களும் முற்றத்தில் பூத்துவிட்டன. ரமோனா இப்போது அவன் அருகில் செல்கிறான். திடீரென்று காட்சி மாறி டேவிட் அவளை அடிக்கத் தொடங்குவதைக் காண்கிறோம். அவன் அவளை தவறாக அடிக்கிறான். அடுத்த கணத்தில் ரமோனா முற்றத்தில் ஒரு கருப்பு உடையில் அமர்ந்திருப்பதைக் கண்டார்களின் வீட்டிற்கு வெளியே இருந்த அந்த உயிரினத்தைப் போல இந்த முறை ரமோனாவின் 2வது பதிப்பு அவள் முன் வந்தது. கருப்பு உடையில் அமர்ந்திருக்கும் இந்த பெண்மணியிடம் முதல் முறையாக பேச ரமோனா வந்த காட்சி இதுவாக மாறியது. இந்த காட்சியில் கருப்பு உடையில் அமர்ந்திருக்கும் ரமோனா தனது வாயிலிருந்து கருப்பு முக்காட்டை அகற்றத் தொடங்குகிறார். அவள் முன் ரமோனா ஒரு விசித்திரமான முறையில், நீ காத்திருந்த நாள் வந்துவிட்டது என்று கூறுகிறாள். இப்போது காட்சி இங்கிருந்து பிரிந்து ரமோனா மீண்டும் அறையில் தன்னை பார்க்கிறாள். அவளுடைய 2 குழந்தைகளும் இருந்த இடத்தில். இந்த மக்கள் மீண்டும் கீழே இறங்கி அவள் முன் கருப்பு உடையில் அந்த பெண் வருகிறாள். அவளை பார்த்து ரமோனா பயந்து அவள் மீது துப்பாக்கியை வைக்கிறாள். அதனால் இந்த பெண், நான் தனியாக இங்கு வரவில்லை, நீ என்னை அழைத்தாய். ஒவ்வொரு காலையிலும் நீ எழுந்து எனக்கு வலிமை கொடு என்று சொல்வாள். உன் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள வலிமையை கேட்பாய். போது நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். இங்கே ரமோனா இப்போது இந்த பெண்ணுடன் தனியாக இருக்கிறாள். இந்த பெண்மணி இப்போது ரமோனாவை தற்கொலைக்கு தூண்டுகிறாள். அவள் கழுத்துக்கு கீழே ஒரு துப்பாக்கியை வைத்து அவளை சுட வற்புறுத்துகிறாள். அடுத்த காட்சியில் ரமோனா அறையிலிருந்து பாதுகாப்பாக வெளியே வருவதை பார்க்கிறோம். குழந்தைகள், அந்த பெண் இங்கே போனாள் என்று கேட்கிறார்கள். ஆனால் ரமோனா இப்போது அந்த பெண் இங்கே வரமாட்டாள் என்று கூறுகிறார்கள். நான் அவளை ஓடச் செய்து விட்டேன். அடுத்த முறை அவள் இங்கு வந்தாலும் நான் அவளுடன் சண்டையிட முடியும் அளவுக்கு நான் எனக்குள் தைரியத்தை உருவாக்கியுள்ளேன். இந்த மக்கள் இப்போது மீண்டும் வீட்டிற்குள் செல்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களின் வீட்டின் வெளிச்சமும் வருகிறது. அவர்களின் தொலைந்து போன நாயும் திரும்பி வருகிறது.
வீட்டிற்குள் ரமோனா தன்னை வரைந்து ஒரு ஓவியத்தை காண்கிறோம். அதற்குள் முழு படத்திலும் நாம் பார்த்த அந்த இருண்ட பெண்மணியும் இருந்தார். உண்மையில் அந்த இருண்ட பெண்மணி ரமோனாவின் இருண்ட எண்ணங்கள். அவளுக்கு தவறான எண்ணங்கள் இருந்தன. அவள் உள் எதிர்மறையை மிகவும் அதிகரித்ததால் அவளுடைய எதிர்மறை ஒரு உடல் வடிவத்தை எடுத்தது. ஒரு நிறுவனத்தின் வடிவத்தில் அது அவளுக்கும் அவளுடைய குடும்பத்தினருக்கும் முன்னால் வந்தது. இறுதியாக ரமோனா அந்த அறையிலிருந்து வெளியே வந்தபோது உண்மையில் அவள் அவளுடைய தவறான எண்ணங்களிலிருந்து அவளுடைய எதிர்மறையிலிருந்து வெளியே வந்தாள். அதனால்தான் அந்த நிறுவனமும் முடிந்தது. இந்த மக்களும் குடியேறின. படம் இங்கே ஒரு உற்சாகமான முடிவுடன் முடிகிறது. நீங்க நல்லா பொழுதை கழிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். பார்த்ததுக்கு நன்றி.